முழுக்க முழுக்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிட்டு இருக்குது. நான் எந்த திட்டமும் நீ நிறைவேற்றவில்லை. தேர்தல் அறிக்கையில் 90% நிறைவேற்றி தான் சொல்கிறீங்க. எந்த திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றினீங்க சொல்லுங்கள். சொல்லாதது நிறைவேற்றினீங்க. எந்த திட்டத்தை நிறைவேற்றினீங்க? சாதாரண ஒரு விவசாயி அவர் ஆட்சி செய்து அவர் மேலே ஒரு சட்ட ஒழுங்கு எந்த இடத்துலையுமே வந்து கண்ணியமாக காவல்துறை அப்படி கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க. இன்றைக்கி நான் பரம்பரை கலைஞரின் மகனாகவும் கலைஞரின் பேரனாகவும் இருக்கிற நீங்கள் சரியான ஆட்சி கொடுத்துருக்கிறீங்களா? வைத்திலிங்கம் அவரோடையும் அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாம் சிரிச்சு பேசுறத பாக்குறப்ப ஏதோ ஒரு பின்னாடி நடக்குதா அப்படின்னு. செங்கோட்டையன் எங்க போறாரு, ஓபிஎஸ் எங்க போறாரு, சசிகலா எங்க போறாங்க, நடக்கிறதானே சொல்றாங்க. இது எல்லாத்தையும் முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொன்னா ஒட்டுமொத்த பேரும் ஓரணியில் இணைந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்துவது. பாஜக வரலாமா? திமுக உறுப்பினர்களோ திமுக அமைச்சர்களோ அவர்கள் என்ன பேசினாலும் அது ஒளிபரப்பாகும். இப்போ நாங்கள் என்ன பதிலுரை சொல்கிறோன்னு சொல்லியோ அது ஒளிபரப்பாகாது. நாங்கள் என்ன பேச நினைச்சாலும் உள்ளேயே கத்தி வேண்டிதான். வெளியில் ஒரு சின்ன இது கூட வெளியில் வராது. டங்ஸ்டன் பிரச்சனையில் அவர் பேசுனதை கொடுக்கவே இல்லை, ஒளிபரப்பவே இல்லை. டங்ஸ்டன் பிரச்சனை தான் 2 மணி நேரம் 50 நிமிஷத்துக்கு மேலே பேசினார். அந்த வெளியானது ஒரு கிளிப்பு தானா, ஒரு பாதி தானா? பாதி கூட கிடையாதுங்க. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள். சார் வணக்கம். அதிமுகவில் சட்டமன்றத்தில் பேசுறதுக்கே வாய்ப்புகள் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்று கொண்டு வந்துருந்தீங்க. ஆனால் முதலமைச்சர் பேசுறப்ப சொல்றாரு, எங்க எம்எல்ஏக்கள் பேசுறதை விட அதிமுக எம்எல்ஏக்கள் பேசுறதுல தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படின்னு முதல்வர் பேசுறாரு. சட்டமன்றத்தில் அதிமுகவுக்கு வாய்ப்புகளை கொடுக்கறது இல்லையா? சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அதிமுக உறுப்பினர்கள் குறிப்பாக வாய்ப்பு கொடுக்கறது முழுக்க முழுக்க மறுக்கப்படுறது தான் யதார்த்தமான ஒன்று. அவர் வெளியில் சொல்கிறது தவறான செய்தி. அவர் முதலமைச்சர் சொல்கிறது தவறான செய்தி. நீங்கள் என்ன நாங்கள் பேசுகிறோம் அப்படின்றத நீங்கள் அந்த போன கூட்டத்தொடரில் யார் அந்த சார்ன்ற நிகழ்வுகளை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அப்போ முழுவதுமாக ஒரு பக்கம் முழுக்க அதில் திரைமறைவில் இருக்கிற மாதிரி தான் ஒரு பக்கம் முழுக்க காமிக்காமல் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருமே வெளிப்பரப்பாமல் இந்த பக்கம் டிஎம்கே உறுப்பினர்கள் மட்டும் காமிச்சாங்க. இது வெளிப்படைத்தன்மையான ஒரு உண்மை. அது அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க. ஒன்று. அதே போல் நேரடி ஒளிபரப்பு பண்ணுறேன்னு சொல்லி அவர் சட்டமன்ற அது அந்த தேர்தல் அறிக்கையிலே கொடுத்துருந்தார் மாண்புமிகு இப்போ இருக்கிற முதலமைச்சர் அவர்கள். அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது நாங்கள் சட்டமன்றம் கூட்டினா சட்டமன்றத்தை மாதத்திற்கு ஆண்டுக்கு 100 நாள் சட்டமன்றம் நடத்துவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆண்டுக்கு 100 நாள்லாம் இப்போ 116 நாள் தான் நடத்திக்கிறதா சொல்லி மொத்தமாகவே அவ்வளோதான் நடத்திருக்கிறாங்க. ஆண்டுக்கு 100 நாள் நடத்துறது இல்லை. அப்போ சட்டமன்ற நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்பு பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் ஒளிபரப்பு பண்ணல. அப்போ கேள்வி நேரங்களில் இப்போ ஒளிபரப்பு பண்ணுறாங்க. கேள்வி நேரத்தை ஒளிபரப்பு பண்ணுறதுன்னு சொன்னால் அது கேள்வின்றது அரசை தாக்கி எதுவும் இருக்காது, அரசனுடைய குறைகளை சொல்கிற மாதிரி இருக்காது. கேள்வி நேரம் என்பது ஒவ்வொரு தொகுதியில் இருக்கிற பிரச்சனைகளை முன்வைக்கிறது, அவ்வளோதான். எங்கள் ஊரில் இது தண்ணி வரலிங்க, பேருந்து வசதி இல்லைங்க, கொடுக்க முடியுங்களா, அங்கன்வாடி மைய கட்டடம் இல்லை, பண்ண முடியுங்களா, இந்த மாதிரியான கோரிக்கைகளை வைக்கிறது அது ஒளிபரப்பில் அது ஒரு விஷயம் இல்லை. அதுதான் ஒளிபரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது முழுக்க முழுக்க அது ஏமாற்று வேலை தான். அது அதே போல் அதிமுக உறுப்பினர்கள் பேசுவதை வெளியில் காட்ட மாட்டாங்க. நாங்கள் என்ன பேசுகிறன்றது காட்ட மாட்டாங்க. இப்போ அவங்க என்ன பேசுகிறாங்கன்றதை காட்டுவாங்க. திமுக உறுப்பினர்களோ திமுக அமைச்சர்களோ அவர்கள் என்ன பேசினாலும் அது ஒளிபரப்பாகும். இப்போ நாங்கள் என்ன பதிலுரை சொல்கிறோன்னு சொல்லியோ அது ஒளிபரப்பு ஆகாது. நாங்கள் என்ன பேச நினைச்சாலும் உள்ளேயே கத்தி வேண்டிதான். வெளியில் ஒரு சின்ன இது கூட வெளியில் வராது. ஏன் அவங்க அதை மறைக்கிறதுக்கான தேவை என்ன இருக்குது? இப்போ அவர் சொல்கிறாருல்ல, 2 மணி நேரம் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் 2 மணி நேரம் 51 நிமிடம் பேசுனதா சொல்லி அவரே முதலமைச்சர் சொன்னார். அதில் நீங்கள் அவரை குறிப்பிட்டு அதில் அவர் பேசியிருக்கிற அந்த ஒளிபரப்பு அந்த காமிக்கிறாங்க பாருங்கள். அதில் கிட்டத்தட்ட அவர் பேசியிருக்கிறது வெறுமனே 5 நிமிஷம் 6 நிமிஷம் பேசுகிறது தான். இவர் பேசுகிறத அதில் காட்டுறாங்க. முழுக்க முழுக்க அவங்க அதுக்கு பதில் சொல்கிறதும் மறுத்து பேசுகிறதும் அதைத்தான் அதில் ஒளிபரப்பு பண்ணுவாங்களே தவிர முழு நேரத்தையும் கொடுக்க மாட்டாங்க. இல்லை, இப்போ ஈவன் அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறப்பவே அப்படிதான் இருந்துச்சு. திமுக எதிர்கட்சியாக இருக்கிறப்ப அவங்க பேசுகிறப்ப அது எல்லாமே ஒளிபரப்பப்பட்டுச்சா? திமுக பேசுகிறப்ப ஒளிபரப்பப்பட்டுச்சான்னு சொன்னால் அப்போ நாங்கள் எதுவும் இருக்கிற தொழில்நுட்ப நாளுக்கு நாள் தொழில்நுட்ப வளர்ச்சி நடந்துகிட்டு இருக்குது, வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குது. இப்போ அன்னைய காலகட்டத்தில் அது நிறைய சிக்கல்கள் இருந்தது. அது அதிமுக ஒருபோதும் நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறேன்னு சொல்லலை.
இவர்கள் வந்து தேர்தல் அறிக்கையாக கொடுக்குறாங்க. நாம் இப்போ வந்து ஒளிபரப்புறோமா ஒளிபரப்பலையான்றதை தாண்டி நீங்கள் கொடுக்குற வாக்குறுதிகள் தான். நீங்கள் மக்களை என்ன மாதிரி சொல்லி ஆட்சிக்கு வந்தீர்கள், என்ன சொல்லி வந்தீங்க? கல்வி கடன் முழுவதுமாக ரத்து செய்யப்படும் மாணவர்கள் சொல்லி மாணவர்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க. அது மிக 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 கல்வி கொலை. அது ரொம்ப வன்மமான, ரொம்ப கஷ்டமானது. அது ஒவ்வொரு தாய்மார்களும் பெற்ற பிள்ளை நான் படிக்க வச்சேன், படிக்க வைக்கும்போது கல்வி கடன் வாங்குறேன், 1 லட்சமோ 2 லட்சமோ 1 லட்சமோ 5 லட்சமோ நான் வாங்கி என் பிள்ளையை மேல் படிப்புக்கு அனுப்புகிறேன், பட்டய படிப்புக்கு அனுப்புகிறேன், படித்து வந்தான்னா அவன் நாளை வந்து என் குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினச்சி ஏங்கி தவித்து அரசாங்கத்தால் வங்கிகளில் கால் கடுக்க நின்று கடன் வாங்கி பெற்று பிள்ளைகளை படிக்க வச்சான். அப்பொழுது அவங்க அந்த வழியை தெரிஞ்சு கரெக்டாக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அவர் அறிக்கை விடுகிறார், கல்வி கடன் முழுவதுமாக ரத்து செய்யப்படும் என்று அறிக்கை விடுறார், தேர்தல் அறிக்கையில் விடுறார். அப்போ ஒட்டுமொத்த குடும்பம் அதிமுக இருந்தாலும் திமுக எந்த கட்சி பார்க்காம அந்த பெற்றோர்கள் வந்து கூடுதலாக பக்கத்தில் இருக்கிற குடும்பங்களை அழைத்து ஓட்டு போட வைக்கிறதுக்கான முயற்சியை மேற்கொண்டாங்க. திமுகவுக்கு வாக்களிங்க, அப்போதான் நம்ம பிள்ளை கடன் அடைக்க தள்ளுபடி செய்வாங்க, முழுவதுமாக என் பிள்ளைங்க வாங்கியிருக்கிற கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்றத. அவன் படித்துட்ட பிறகு வேலைக்கு போனால் தான் கடனை அடைக்க முடியும். அதில் ஒரு சிக்கல் இருக்குது. வேலை கிடைப்பதே சிக்கலாக இருக்கிறது. இங்கே இந்த சூழலில் நீ கல்வி கடன் ரத்துன்னு சொன்னால் இன்னும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும். அந்த சூழலில் தான் அந்த மாதிரியான பெற்றோர்கள் வந்து நிறைய பேர் அந்த மாதிரி ஓட்டு போட வச்சாங்க. அவங்க ஒவ்வொருத்தருமே வந்து இதுதான் திமுகவுடைய ஏமாற்று ஒரு யுக்தி. அது என்னன்னு சொன்னால் மக்களை வந்து வசீகரிக்கிறது, மக்களை வார்த்தை ஜாலங்களால் அவர்களை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவது. அதனால தான் வந்து அவர்களே வந்து பிரச்சார பிறங்கியாகவே மக்களே மாறுறது. இப்போ அந்த குடும்பம் என்ன பண்ணோம், நம்ம நாளைக்கு கல்வி கடன் ரத்துன்னு சொல்கிறாங்களே, கல்வி கடன் ரத்துன்னா நம்ம பிள்ளைங்க நம்ம படிப்புக்கு நல்லது தானே சொல்லி படிச்சிருவான், நாளைக்கு பணமும் கட்ட தேவையில்லை, இது எவ்வளோ பெரிய அறிக்கை இதுன்றது தானே ஒரு பெற்றவர்களுக்கு ஒரு கனவு. அப்போ நீங்கள் அந்த இயலாமையை மக்களுடைய அந்த 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 இடத்துல இருந்து நீங்கள் அந்த இது வாக்கு பெறதுக்கான முயற்சி மேற்கொள்கிறீங்க. வாக்கு வங்கி அரசியலுக்காக தான் கொடுக்குறாங்க. முழுக்க முழுக்க வாக்கு வங்கி அரசியலுக்காகத்தான் கல்வி கடன் ரத்து என்ற வெத்து அறிவிப்பு. உள்ளபடியாக சொல்கிறேன், கல்வி கடன் ரத்து செய்யவே முடியாது. எப்படி நீங்கள் மத்திய அரசாங்கத்துடைய கவர்மெண்ட் ஸ்டேட் பேங்கில் கல்வி கடன் வாங்குறான், இந்தியன் பேங்கில் கல்வி கடன் வாங்குறான்னா ஒரு மத்திய அரசாங்கத்துடைய மாநில அரசாங்கத்தை ரத்து பண்ண முடியுமா? இது வந்து இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த மாதிரியான ஏமாற்று வேலைகளை வைத்து தான் திமுக ஆட்சி பொறுப்புக்கு வருகிறது. அதே போல் உதயநிதி அவர்கள் இப்பொழுது துணை முதல்வராக இருக்கிற உதயநிதி அவர்கள் வந்து கையில் காதில் போட்டுக்கிற நகைகளை, இல்லை வீட்டில் வச்சுருக்கிற நகைகளை கொண்டு போய் அடகுகளை வச்சுருங்க, இல்லைன்னா நகையை கடன் வாங்கி கூட வாங்கிக்கங்க, எங்கள் அப்பா ஆட்சிக்கு வந்த உடனேயே முதல் கையத்திலேயே முழுவதுமாக நகை கடன் ரத்து செய்யப்படும் சொல்லி தேர்தல் அறிக்கையில் அவர் பிரச்சாரத்தில் சொல்லிட்டு வந்தார். அதை நம்பி மக்கள் வாக்களித்தார்கள். இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளுமே வந்து மக்களை வந்து சூட்சமாக ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தார்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது ஆட்சி செய்துட்டு. அதனால தான் சொல்லி முழுக்க சட்டமன்றத்தில் நாங்கள் பேசுகிறது வந்து இதை ஒளிபரப்படம் இது எல்லாமே சொல்றாரு. நான் எவ்வளவு பேசுறேன் அப்படின்றத விட எதிர்க்கட்சி தலைவர் பேசுறதும் எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுறதுக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்படுது, அவங்க பேசுறது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படுது, எந்த ஒரு அரசியலும் நாங்க பண்ணல அப்படின்றாரு. ஈவன் டங்ஸ்டன்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினதும் எல்லாரும் பார்த்தாங்களே, எல்லாருக்கும் பரப்பப்பட்டுச்சு இல்லை. அப்ப வந்து இது இங்க பாரபட்சம் இல்லை அப்படின்னு தானே புரிஞ்சுக்கணும். டங்ஸ்டன் பிரச்சனையில் அவர் பேசினதை கொடுக்கவே இல்லை, ஒளிபரப்பவே இல்லை. டங்ஸ்டன் பிரச்சனை தான் 2 மணி நேரம் 50 நிமிஷத்துக்கு மேலே பேசினார். அது வெளியானது ஒரு கிளிப்பு தானா, ஒரு பாதி தானா? பாதி கூட கிடையாதுங்க. அவர் பேசுறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கூட காட்ட மாட்டாங்க அந்த ஒளிபரப்புறதுல. ஒரு வார்த்தை சொன்னார்னா மீதி அத்தனையுமே அவர்கள் பேசுகிற வார்த்தைகள் தான் அதில் கொடுப்பாங்க. அதில் சரி, நீங்கள் தான் ஏன் அது இப்போ வச்சிங்களே, இந்த இதுக்கு எல்லாமே நேரடி ஒளிபரப்பு வச்சிங்களே, இது அந்த மாதிரி. அப்போ அந்த மாதிரியான முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளுக்கு நேரடி ஒளிபரப்பு வைங்களேன். அதில் என்ன இருக்குது உங்களுக்கு சிக்கல் இருக்குது. டங்ஸ்டன் பிரச்சனை வந்து எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனை. இந்த மண்ணை காப்பதற்காக எடப்பாடி அவர்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தார். மீத்தேன் ஈத்தேன் எந்த தேனும் வந்து இங்கே வந்து மக்களையும் மண்ணையும் சுரண்டக்கூடாது, மக்களை வாட்டி எடுக்கிற எந்த திட்டத்தையும் நாங்கள் எதிர்ப்பு சொல்லிட்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தார். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த டங்ஸ்டன் பிரச்சனைக்கு
11 மாதத்திற்கு முன்னாடியே அது வந்து அதுக்கான இது ஏலம் விடப்பட்டது. அதுக்கான முயற்சி எடுக்கப்பட்டது சொல்லி மத்திய அரசாங்கம் அந்த இலாக்கா மத்திய மந்திரி சொல்றாரு. இதுவரை திமுக வந்து சம்பந்தமாக எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. இது சம்பந்தமா எங்கள்கிட்ட எந்த இதுவும் சொல்லலை சொல்லி எந்த எதிர்ப்பும் இது சம்பந்தமா எந்த டிசிஷன் தமிழக அரசுக்கு தெரியாமல் இந்த மாதிரியான ஒரு ஏலத்தை விட முடியாது. ஆனால் ஏலம் விடுறாங்க. இவங்க தமிழக அரசு அப்போ அதுவரை அமைதியாக இருந்து மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் வந்து அந்த பிரச்சனையை கையில் எடுக்கும் பொழுது தான் இவர்கள் வந்து நாங்கள் நேரடியாக அந்த களத்துக்கு நாங்கள் போகிறோம், நாங்கள் வந்து நாங்கள் முதலமைச்சர் இருக்கிற வரை அது வராது, அந்த மாதிரியான சுரங்க இது வராதுன்றதை வந்து வெளிப்படுத்தி சொல்கிறார். எல்லாமே எடப்பாடியான இவ்வளோ நெருக்கடி கொடுத்து ஒட்டுமொத்த தமிழகத்தையும் முழுக்க எடுத்த பிறகு தான் இவங்க அந்த இடத்துக்கே போயிட்டு வேற வழி இல்லைன்னு சொல்லி தடுத்து நிறுத்துறாங்க. அப்போ ஏன் அவரால் கட்சிக்குள்ளேயே நிறைய சிக்கல்கள் இருக்கு, அதை வந்து அவங்களால சரி பண்ண முடியாம அப்பாவு மேல வந்து தேவையில்லாத வீண்பழி சுமத்துறாங்க அப்படின்னு முதலமைச்சர் விமர்சிக்கிறார். எங்கள் கட்சிக்குள்ள எது பிரச்சனையுமே இல்லையா? கட்சிக்குள்ள பிரச்சனைன்றதுக்கான எந்த வேலையுமே கிடையாது. கட்சி மிக சிறப்பாக எடப்பாடியார் தலைமையில் மிக அருமையாக நடந்து போயிட்டு இருக்கு. கடுமையாக இவர்களுடைய திமுக செய்கிற ஊழல்களையும் திமுக நடந்து கொண்டிருக்கிற அராஜக போக்கையும் தவிர்ப்பதற்காக எங்கள் மேலே வந்து கட்சி வந்து பிரிஞ்சிருக்குது, கட்சியில் வந்து பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரியான எடப்பாடியான மேலே தவறான தேவையற்ற குற்றச்சாட்டை அதிமுக மேலே வைக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கமாக வச்சுட்டு இருக்கிறாங்க. அது இங்கே வந்து முழுக்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிட்டு இருக்குது. நான் எந்த திட்டமும் நீ நிறைவேற்றவில்லை. தேர்தல் அறிக்கையில் 90% நிறைவேற்றி தான் சார் சொல்கிறீங்க. எந்த திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றினீங்க சொல்லுங்கள். சொல்லாதது நிறைவேற்றினீங்க. எந்த திட்டத்தை நிறைவேற்றினீங்க? கல்வி ரத்து சொன்னீங்க, ரத்து பண்ணீங்களா? நீட் தேர்வு ரத்து சொன்னீங்க, ரத்து பண்ணீங்களா? முழுவதுமாக உதயநிதி அவர்கள் வந்து சொன்னார் பிரச்சாரத்தின் போது, எங்கள் அப்பா முதலமைச்சர் வந்ததுன்னா ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனேயே முதல் கையிலேயே நீட் தேர்வை முழுவதுமாக ரத்து செய்யப்படும் சொல்லி சொன்னார். பிரச்சாரத்தில் பேசுவோம் சொன்னார். நான் ரத்து பண்ணிட்டாங்களா? முதல் கைதில் ரத்து பண்ண மிகப்பெரிய ரகசியம் இருக்கிறது எங்களிடத்திலே. நீங்கள் எடப்பாடியார்கள் ஆட்சி விட்டு வெளியில் இருப்பாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே முதல் கையத்தில் ரத்து செய்வோம், நீட் ரத்து செய்ய சொன்னாங்க. இதுவரை 4 ஆண்டு காலம் ஆகுது. என்னத்தை ரத்து பண்ணிட்டாங்க? என்ன ரகசியத்தை வச்சிருந்தாங்க? திருப்பும் கையெழுத்து போடுறாங்க, ஒன்று சேர்ந்து வாருங்கள்ன்றாங்க. இன்னைக்கு கூப்பிட்றாங்க. அன்னைக்கு தான் நாங்கள் சொன்னோம் கட்சிக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, கட்சிக்குள்ள பிரச்சனைக்கான வேலை இல்லை. என்ன பிரச்சனை? கட்சிக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குது? நாளுக்கு நாள் கட்சி மெருகேற்று இன்னைக்கு வந்து ஒவ்வொரு பூத்து வாரியாக எடப்பாடியார் அவர்கள் பூத்து பொறுப்பாளர்களை போட்டு 9 பேர் பட்ட குழுக்களை போட்டு ஒவ்வொரு பூத்துக்கும் அந்த பூத்தில் இருக்கிற அந்த பூத்து எண்ணுக்குள் இருக்கிற உறுப்பினர்களை போட்டு மிக சிறப்பாக கட்சி வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு பூத்துலையும் ஆரம்பத்திலிருந்தே அதிமுக உடைக்க சதி பண்றாங்க, ரொம்ப நாளா ட்ரை பண்றாங்க அப்படின்னு எடப்பாடி அவர்கள் விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. யாரு அதிமுக உடைக்க முயற்சி பண்றாங்க? திராவிட முன்னேற்ற கழகங்களும் மற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்து இருக்கிறவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் நேரடியாக எங்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கணும்னு சொன்னால் வந்து எடப்பாடியானதால சொல்றது பிரிஞ்சிருக்கிறாங்க, கட்சி ஒன்று சேரணும், பிளவுபட்டிருக்குது, தனித்தனியாக இருக்கிறாங்க. இது எங்களுக்கு ஒன்றும் புரியல. இப்போ பார்க்குற உங்களை மாதிரி ஆள் தான் நீங்கள் கேட்குறீங்க. நாங்கள் எங்கள் கட்சியில் நாங்கள் பயணிக்கிறோம். அதிமுகவில் இது வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை இருக்க மாதிரி எங்களுக்கு ஒன்றும் தெரியல. அப்படி கட்சியில் அம்மா இருக்கும் பொழுதே நீக்கப்பட்டவர்கள் இன்றும் எடப்பாடி அவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். கட்சியில் அவர்கள் யாரும் பெருசாக ஏற்றுக்கல. அதனால் வந்து கட்சியிலே வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவர்களை நீக்கியிருக்கிறாங்க. அவ்வளோதான். யாரை நீக்கிறீங்களோ, ஒரு படையை நீக்கலை, ஒரு கும்பலை நீக்கலை, ஒரு நபரை நீக்கிறாங்கன்னு சொன்னால் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் மேலே எந்த தொடர்பும் யாரும் வச்சுக்க மாட்டாங்க. இது யதார்த்தம். அது அவ்வளோதான். கட்சியில் வந்து யார் தவறு செய்யலாம் அவர் மேலே ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பாங்க. அவ்வளோதான். இப்போ அதிமுக வலுவாக இருக்கணும் தானே திமுகவும் பேசுகிறாங்க. தமிழ்நாட்டில் வேறு சக்திகள் வந்துடக்கூடாது, 2 திராவிட கட்சிகள் வலுவாக இருக்கணும் அப்படின்னு தானே திமுகவும் பேசுகிறாங்க. அப்போ உங்கள் கட்சியை உடைக்கிறதுக்கு அவங்க ஏன் யோசிக்கணும்? திராவிட கட்சிகள் திமுக அதிமுக தான் வலுவாக இருக்குன்னு சொன்னால் அதிமுக வலுவாக இருக்கணும் இவங்க ஒன்றும் இது பண்ணிக்க தேவையில்லை. அதிமுக எப்பொழுதுமே வலுவாகத்தான் இருக்குது. தனித்திறனாக ஆட்சி பொறுப்பேற்ற வரலாறு இருக்குது. கூட்டணி இல்லாமலே ஆட்சி பொறுப்பேற்ற வரலாறு இருக்குது. எந்த கூட்டணியும் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் மாண்பு தலைவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலம் தொட்டு இப்போ மாண்பு புரட்சித்தலைவர் அம்மா காலம் தொட்டு மாண்பு எடப்பாடி காலம் தொட்டு 10 ஆண்டு காலம் தொடர்ச்சியான ஆட்சி 4 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலத்தில் 4 ஆண்டு காலம் வந்து மாண்பு எடப்பாடி அவருடைய ஆட்சி. சாதாரண ஒரு விவசாயி அவர் ஆட்சி செய்து அவர் மேலே ஒரு சட்ட ஒழுங்கு எந்த இடத்துலையுமே வந்து கண்ணியமாக காவல்துறை அப்படி கண்ணு மாதிரி நடந்துக்கிட்டாங்க. இன்றைக்கி அந்த காலகட்டம் இருக்குதா? எடப்பாடி என்ன பெரிய மன்னர் பரம்பரையா இல்லை வாரிசு அரசியலா? எந்த அரசியலுமே கிடையாது. சாதாரண ஒரு விவசாயி எங்களோடு சகமாக பயணித்த அதில் ஒரு மந்திரி இருக்கிற மந்திரியில் அவர் ஒரு மந்திரி. அவர் நாட்டை ஆளுவதற்காக முதலமைச்சராக தேர்வு பண்ணுறாரு. வந்து மிக சிறப்பான ஒரு ஆட்சி கொடுத்தாரு. இன்னைக்கு வந்து நான் பரம்பரை கலைஞரின் மகனாகவும் கலைஞரின் பேரனாகவும் இருக்கிற நீங்கள் சரியான ஆட்சி கொடுத்துட்டு இருக்கிறீங்களா?
சரியான ஆட்சி புரிஞ்சனால தானே மக்கள் தொடர்ந்து வெற்றிகளை கொடுத்துட்டு இருக்காங்க. அதிமுகவுக்கு தொடர்ந்து தோல்விகள் வந்துட்டு இருக்கு. தோல்விகள்லாம் எங்க தோல்வி வந்துருச்சு? அதிமுக தோல்வி என்ன தோல்வி வந்துச்சு? போன சட்டமன்ற எலெக்ஷன்ல 3% வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி வாய்ப்பு இருந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் சட்டமன்ற எலெக்ஷன் திருப்பி வந்தால் தான் நீங்கள் தோல்வி பற்றி சொல்லணும். இதுக்கிடையில் வந்து ஆளுகிற கட்சி சார்ந்து இருக்கிற தேர்தல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் நம்ம அப்படி பொருத்தி பார்க்க கூடாதா? அதோட மத்தியில் வந்து ஒரு பக்கம் ராகுல் காந்தி, ஒரு பக்கம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், இப்படியான 2 அணிகள் இருக்குது. 2 அணியில் ஒரு அணி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ராகுல் காந்தி அணியில், காங்கிரஸ் அணியில் இருக்கிறது. நாங்கள் தோத்தாலும் பரவாயில்லை, எங்களுடைய சதவீதத்தை நாங்கள் காட்டிக் கொள்கிறோம், ஆனாலும் பிஜேபியோட கூட்டணி வைக்க முடியாது என்று எடப்பாடி அவர்கள் தெளிவான ஒரு முடிவு எடுத்து எடப்பாடி அங்கே பிஜேபி விட்டு வெளியில் நிற்கிறோம். இப்போ எங்களுக்கு பிரதமர் கேண்டிடேட் கிடையாது. பிரதமர் கேண்டிடேட் இல்லாமலேயே எடப்பாடி அண்ணா 22% வாக்குகள் வாங்குறாரு. இது வெறும் எடப்பாடி என்கிற தனி மனிதனுக்கு அதிமுக தொண்டன் முழுமையாக நேர்மையாக வாக்களித்தது. இது இது நாங்கள் எதை கொடுத்து வாங்கலை, இதுக்காக எந்த சூட்சமும் நாங்கள் பண்ணலை. முழுக்க எடப்பாடி அண்ணனுக்கு கிடைக்கப்பட்ட வாக்குகள் அது வந்து அதிமுக வலுவாக அவர் பின்னால் இருப்பதற்கான சாட்சி இந்த தேர்தல். இப்ப தேர்தல் வச்சா எதிர்கொள்ள அதிமுக தயாரா இருக்கா? மிக சிறப்பாக அதுக்கான கட்டமைப்பை எடப்பாடி அவர்கள் தெளிவாக கிரவுண்ட்ல நடந்துட்டு இருக்குதுங்க. நீங்க இந்த அதிமுக வந்து ஊடகம் முழுக்க பெரும்பாலான ஊடகங்களை திமுக கையில் வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஊடகத்தை கையில் வைத்து கொண்டு பூசுறீங்க. இல்லை, உங்களுக்கு சாயத்தை நான் பொதுவான கருத்து சொல்கிறேன், உள்ளபடியே சொல்கிறேன். நாட்டில் நடக்கிற பிரச்சனைகள் எவ்வளோ நடந்து கொண்டிருக்கிறது, அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் கையில் எடுத்து காட்டுவதே இல்லை ஊடகங்கள். பெரும்பாலான ஊடகங்கள், ஒரு சில ஊடகங்களை நான் தவிர்த்து சொல்கிறேன், பெரும்பாலான ஊடகங்கள் குறிப்பாக அவர்கள் தனியாகவே ஒரு அமைப்பு மாதிரி வச்சு எங்களை தாக்குவதற்காகவே ஒரு முடிவு வச்சிருக்காங்க. செங்கோட்டையன் எங்கே போகிறாரு, ஓபிஎஸ் எங்கே போகிறாரு, சசிகலா எங்கே போகிறாங்க, நடக்கிறதானே சொல்கிறாங்க. வைத்தியர்கள் சந்திக்கிறாங்க, செங்கோட்டையன் அவர்கள் வந்து மீட்டிங் அட்டெண்ட் பண்ண மாட்டாரு அப்படின்றது இது திமுக லைவன் யாரோ ஒருத்தர் பண்ணாங்கனாலும் அது செய்தியாக தானே செய்யும். நீங்க சட்டமன்ற உறுப்பினர், உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லைல்ல. எது செய்தியாகும்னு எங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உங்களுக்கு தெரியும்ல. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் சந்தி சிரிச்சிட்டு இருக்குது. அதை பற்றி வந்து பேசுறதுக்கான சூழல் இல்லை. அதை ஊடகங்கள் காட்ட மறுக்குது. ஒருத்தர் இன்னைக்கு கூட வந்து ஜாகிர் ஹுசேன் என்றவர் எஸ்ஐ வந்து ஓய்வு பெற்றவர். அவர் வந்து எனக்கு வந்து கொலை மிரட்டல் இருக்குதுன்னு சொல்லி பதிவிட்டு முதலமைச்சருக்கே அனுப்புகிறாரு. அப்படி இருந்தும் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க மறுக்குது. அவர் இன்று வெட்டி கொல்லப்படுகிறார். இப்படியான ஒரு சூழல் ஒரு கட்டத்தில் சாராய பிரச்சனையாக நடந்து ஒரு மனிதன் சாவறான். இப்படி வெட்டி கொலை பண்ணி சாவறான். யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. முழுவதுமாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பிள்ளைகளுக்கு பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அதே போல் சாதி வன்கொடுமையால் வெட்டிக்கிறான். இப்படியான பிரச்சனைகள் நாளுக்கு நாள் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் அதை ஊடகங்கள் எதுவுமே அதை காட்சி பொருளாக காட்டுறதே கிடையாது. அதை சொல்கிறதும் கிடையாது. அது சம்பிரதாயத்துக்கு காட்டுற மாதிரி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நேரடியாக இங்கே எடப்பாடி என்ன பண்ணுறாரு, எடப்பாடிக்கு கட்சியில் என்னென்ன நடந்துட்டு இருக்குது, யார் பிரிஞ்சிருக்கிறா சேர்ந்துருக்கிறா, இது சம்பந்தமாக முழுக்க இதை வந்து கவனத்தை வேறு திசமாக மக்களை வந்து குழப்பதற்காக திருப்புகிற ஒரு இது. முழுக்க சட்டம் ஒழுங்கு உள்ளபடியே இதுவரை எந்த ஆண்டிலும் இப்படி ஒரு கேவலமான ஒரு ஆட்சி நடந்ததில்லை. இவ்வளோ சட்ட ஒழுங்கு பிரச்சனை இப்படி நடந்ததே கிடையாது. இப்போ தனி மனிதருக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அதில் ஒரு முன்விரோதம் காரணமாக அவங்க வந்து வெட்டிக்கிறாங்க, கொலை செய்யப்படுறாங்க அப்படின்னா அதை சட்டம் ஒழுங்கோட பொருத்தி பார்க்கறது எப்படி சரியா இருக்கு? ஏன்னா நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கள்ளக்குறிச்சி பகுதியிலேருந்து இருக்கீங்க அப்படின்றப்ப இப்போ உங்கள் ஊரில் ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தர் வெட்டிக்கிட்டாங்க அப்படின்னா உடனே சட்டம் ஒழுங்கு சரியில்லை, நீங்கள் உடனே பதவி விலகணும் அப்படின்னு பேசுறது எப்படி சரியா இருக்கும்? இப்போ ஒரு மாஸ் கலவரம் நடக்குது, ஒருத்தர் வந்து மத கலவரம் நடக்குது, அது மாதிரி தானே சட்டம் ஒழுங்கு கூட நம்ம பூர்த்தி பார்க்கணும். இப்போ இந்த ஜாகிர் ஹுசேன் விஷயத்துல கூட ஒரு நிலத்தகராறு இருந்துச்சு, அதனாலதான் அவர் கொலை செய்யப்பட்டார் அப்படின்ட்டு தானே ப்ரீமெச்சூரான ஒரு ஸ்டேட்மெண்ட்ல வெளியே வருது. இல்லை, எல்லாமே வந்து இது டிஎம்கே கட்டமைக்கப்படுறது தான். வந்து அது ஜவஹர்லின்றவர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து கனிம வளங்களை கொல்லை போகுது, நாட்டில் வந்து ரொம்ப நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அவர் மனம் தளர முடியாமல் இவ்வளோ வேதனைகளை வெளிக்கொண்டுட்டு வராரு. அங்கே இருக்கிற பிரச்சனைகளை கொண்டுட்டு போகிறாரு, மேலே கொண்டுட்டு போகிறாரு. சொல்கிறதின் காரணமாக அவர் வந்து லாரி விட்டு ஏற்றி நசுக்கி சாகரை வரை இடித்து சாகடிக்கிறான். இவ்வளோ கேவலமாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி சட்டம் ஒழுங்கு நாளுக்கு நாள் வந்து இது வேறு என்ன நீங்கள் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இதுவே திமுக இருந்தால் இந்நேரம் ஆளுங்கட்சி எடப்பாடி இருந்தாங்கன்னா அப்படியே ஆடி இருப்பாங்க. ஊடகம் பூரா தெரிச்சிருக்கேன். அது சம்மந்தமாக வாரம் அடுத்த நிகழ்வு வர வரைக்கும் இந்த நிகழ்வு போட்டு தள்ளிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி எதுவும் நடக்கிறதில்ல. வேறு நிகழ்ச்சி இதை திறக்க வராங்க, அதை திறக்க போகிறாங்க. இங்கே பூச்செண்டு கொடுக்குறாரு,
கட்டடங்கள் திறக்கிறாங்க, காணொலி காட்சிகள் திறக்கிறாங்க. இப்படியான விஷயங்கள, செய்திகள தான் போட்டுட்டு இருக்கிறீங்க. நீங்க ஊடகத்தில் நடக்கிற விஷயம், கிரவுண்ட்ல நடக்கிற பிரச்சனைகள வந்து காட்டுறதுக்கு வந்து ஒரு நாள் செய்தி 5 நிமிடம், 10 நிமிடம் செய்தி தான் அது ஓடுதே தவிர, மற்றபடி முழுக்க முழுக்க சார்ந்து இந்த அரசு சார்ந்து நடக்கிற விஷயம், அரசு முழுக்க முழுக்க அரசின் இயலாமைத்தனம் இது. அரசு உள்ளபடியே இதுக்கு பதவி விலக வேண்டியதுதான். ஆண்டுக்கு ஆண்டு ஒரு வித்தியாசமான வந்து அணுகுமுறை நடந்துகிட்டு இருக்குது. பைக்க ஓட்டிட்டு போறான். ஒரு பையன் பைக்க ஓட்டுறான். புல்லட் ஓட்டுனான்றதுக்காக கைய வெட்டுறான். அ எவ்வளோ கொடுமையான, வன்மமான ஒரு விஷயம். இது வந்து தனி மனிதனுடைய இதுன்னு சொல்லி இப்போ இது ஒவ்வொன்றுக்குமே தனி மனித பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி தான் நம்ம கடந்து போகிறதா இருக்கிறோம். வேங்கவேலில் வந்து இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் இப்போ நான் நடந்ததுலேருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தோம். வேங்கவேல் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை, மலம் கலந்த பிரச்சனை. இது வந்து யார் கலந்தாங்கன்னு சொன்னாங்களோ அவங்களே கலந்தாங்கன்ற மாதிரியான ஒரு சூழலை கொண்டுட்டு போய் விடுறாங்க. யார் பாதிக்கப்பட்டவனே கலந்தான்றது, இப்படியான ஒரு இதெல்லாம் இது வரைக்கும் நடந்து கிடையாது. இப்படி வந்து அதாவது இந்த அரசு என்ன நினைக்கிறதோ அதை ஊடகங்கள் மூலியமாக செய்ய நினைக்குது. நான் உள்ளபடியே வந்து நான் இதை பயங்கர எல்லா ஊடகங்களையும் சொல்லவில்லை. முழுவதுமாக அவர்கள் இந்த மாதிரியான நிகழ்வுகளை வந்து ஊடகங்கள் மூலமாகவே வேறு விதமாக திசை திருப்ப முயற்சி செய்கிறார்கள். இது ஊடகத்தை வைத்து மட்டும்தான் இவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். கிரவுண்டில் எந்த நிர்வாகமும் நடைபெறவில்லை. எல்லா அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட அத்தனை பேருமே, காவல்துறை உள்ளிட்ட அத்தனை பேருமே நீங்கள் கேட்டு பாருங்கள். அத்தனை பேருமே எப்போ இந்த ஆட்சி முடியும் என்கிற சூழலில் தான் இருக்கிறாங்க. இவ்வளோ அதிருப்திகள் இருக்கு அப்படின்னா, அது வந்து எலெக்ஷன் எதிரொலிக்கல, உங்க பக்கம் ஏன் வாக்கு வரலன்னு கேட்குறேன். இவ்வளோ எதிர்ப்பு இருக்குன்னு சொன்னால் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் முன்னெடுத்து இந்த தேர்தல் சந்திக்க போகிற இந்த தேர்தல், வருகிற தேர்தலில் கண்டிப்பாக மக்கள் அந்த நினைக்கிறத செய்வாங்க. இதுக்கப்புறம் என்னன்னு சொன்னால், இப்போ கிராமப்புறத்தில் ஒரு சின்ன சின்ன வேலை நடக்கும். என்னன்னு சொன்னால், அவங்க சொல்லுவாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களாகட்டும், இல்லை அமைச்சர்களாகட்டும் சொல்லுவாங்க. யாரெல்லாம் ஓட்டு, அதாவது என்னன்னு சொன்னால், ஒரு கவுன்சிலராக இருக்கட்டும், இல்லை தலைவராக இருக்கட்டும், இல்லை இந்த நாடாளுமன்ற இதை கூட இருக்கட்டும், 100 நாள் வேலையை வந்து நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம், போட மாட்டோம்னு சொல்லுவாங்க. அவங்கள மிரட்டுவாங்க. அந்த இருக்கிற பெண்களை மிரட்டுறது. இந்த மாதிரியான உங்களுக்கு வந்து ரூ. 1000 நான் வந்து ஸ்டாலின் அரசு கொடுக்குது. ரூ. 1000 வேணும்னா நீ ஓட்டு போடு, இல்லைன்னா ஓட்டு இல்லை. ரூ. 1000 வாங்குற இல்லை, அப்போ ஓட்டு போடு. இப்படியான ஒரு அணுகுமுறையை மக்களிடத்துல கொண்டுட்டு போய் உரிமை தொகை 1000 நாங்கள் வழங்குறோன்னு சொல்லி, அதை சொல்லி மக்கள்கிட்ட வந்து ஓட்டு வாங்க வைக்கிறது. அதை சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறது. அதை சொல்லி அவங்கள மிரட்டி தான் ஓட்டு வாங்கிக்கிறாங்க. இப்போ ஆளுங்கட்சி இருக்கிறதால இந்த ஆளுங்கட்சி இந்த 5 ஆண்டு முடிகிற வரை நம்ம வேறு வழி இல்லை, மக்களே வந்து அந்த மனநிலைக்கு போயிட்டாங்க. சரி, வேறு வழியில் இவன் வந்து இவ்வளோ தொந்தரவு பண்ணுறாங்க, இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க, வேறு வழி இப்படி தான் ஓட்டு போகணுன்ற மாதிரி யதார்த்தமான சூழ்நிலை. அப்போ அப்படி தான் கலைஞர் இருக்குது. நாங்கள் போகும்போது சாமி நாங்கள் என்ன சாமி பண்ணுறது நாங்கள் நினைக்கிறோம். அவன் வந்து இது களத்தில் எதிராக இருக்காங்கன்றீங்க. திமுகவுக்கு எதிராக மக்கள் இருக்காங்க. திமுகவுக்கு எதிராக நாளுக்கு நாள் மக்கள் வந்து உள்ளபடியே எதிராக இருக்கிறாங்க. நடக்கிற ஒவ்வொரு நாளும் நடக்கிற பாலியல் வன்கொடுமைகள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. விலைவாசி உயர்வுகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க மக்கள். நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், ரூ. 1000 நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கலாம். ரூ. 1000 பின்னால் ஒவ்வொரு குடும்பத்துக்கு மேல் ஒரு ஆண்டுக்கு 1.5 லட்சம், 1,30,000 பக்கமாக கடன் இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்தின் மேல் கடன் அந்த அரசு சுமத்தி இருக்கிறது. என்ன எதற்காக வாங்குறனே இல்லாத வாங்கி அவ்வளோ பெரிய கடனை வாங்கிட்டு இருக்காங்க. மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் கிட்டத்தட்ட வந்து அந்த கடைசியில் இருக்கிற அந்த 4 ஆண்டு காலம் ஆட்சியில் 3 ஆண்டு காலம் தான் ஆட்சி, 3 ஆண்டு காலம் தான் அந்த கடைசியில் இருக்கிற ஆண்டு வந்து கொரோனா காலம். ஒட்டுமொத்த நாடே வந்து ஸ்தம்பித்து போச்சு. லாக்டவுன். யாருமே மக்கள் நடமாட முடியாத நேரத்தில் எந்த வருமானமும் கிடையாது. பத்திரப்பதிவு வருமானம் கிடையாது, ஜிஎஸ்டி வருமானம் கிடையாது, டாஸ்மாக் வருமானம் கிடையாது. அரசுக்கு வருகிற எந்த வருமானமும் கிடையாது. ஆனாலும் அரசு ஆசிரியர்களுக்கட்டும், அரசு அதிகாரிகளாகட்டும், அத்தனை பேர்களுக்கும் சம்பளம் நிற்காமல் சம்பளம் போட்டார். யாருகளுமே பணிக்கு வேலைக்கு வரதில்லை. பணிக்கு வேலைக்கு வராமல் சம்பளம் போட்டாங்க. அனைத்து துறைகளுமே வந்து எந்த துறையிலுமே கடன் வாங்கி அந்த அரசை அந்த சூழலில் கொண்டுட்டு போகல. இதுவரை வந்து 40-50 ஆண்டு காலம் கலைஞராக ஆட்சியாக இருக்கட்டும், இப்போ அம்மா தலைவராக இருக்கட்டும், அம்மா இருக்கட்டும், எடப்பாடி அவர்கள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 4-5 லட்சம் கோடி தான் கடனே, 4.5 லட்சம் கோடி தான் கடன் வாங்கியிருக்கு இதுவரை அந்த எடப்பாடி ஆட்சி காலத்தில். இப்போ இவர் வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு இந்த 4 ஆண்டு காலத்திலே வந்து 4-5 கோடிக்கு மேலே இங்கே கொண்டுட்டு போய் விட்டுருக்காங்க. எனக்கு எங்கே கொண்டுட்டு போய் எங்கே முடிய போதில் 9.5 லட்சம் கோடி கடன் சொல்கிறேன். இன்னைக்கு வந்து அவையில் சொல்கிறாங்க 9 லட்சம் கோடி இப்போ கடன் சுமத்திருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு மக்களுக்கு பின்னால் நீ வெறும் ரூ. 1000 தூண்டில் போடுகிற மாதிரி, மீனுக்கு தூண்டில் போடுற மாதிரி போட்டுவிட்டு ஒரு ரூ. 1000 கொடுத்து ஒவ்வொரு குடும்பத்தின் மேலே எல்லா வரிச்சுமையும் ஏற்றுறாங்க.
எல்லாமே. இந்த அரசு எதை நோக்கி போயிருக்கு சொன்னா, என்ன திட்டம் கொண்டுட்டு வந்தீங்க? சரி இவ்வளோ கடன் வாங்குனீங்களே, என்ன திட்டம் கொண்டுட்டு வந்தீங்க? சரி கடன் வாங்கியிருக்கிறீங்களே, இப்போ வந்து முன்ன என்னன்னு சொன்னா, எடப்பாடியார் ஆட்சி காலத்தில எந்த விலையேற்றமும் இல்ல. லாக்டவுனு, எந்த இன்கம் அரசுக்கு வந்து வருவாய் இல்ல. எந்த விலையேற்றமும் ஏற்றப்படவில்லை. எல்லாமே கட்டுக்குள் கொண்டுட்டு வந்துச்சு. நீங்க சொல்ற சாதாரண ஒரு விவசாயி எடப்பாடியார் ஆட்சி பொறுப்பேற்று மக்களை சட்டம் ஒழுங்கில் சரியாக நடந்து கொண்டார். விளையாட்டுறதுல ஷார்ப்பா இருந்தாங்க. எந்த விளையாட்டும் கிடையாது. மக்களை அந்த அல்லலுக்கு உள்ளாக்கவே இல்லை. அப்படி இருந்தும் ஏன் உங்களை ஆட்சிக்கு அமர வைக்கல? அதிமுகவுக்கு வாக்கு அளிச்சிருக்கீங்களா? 3% வாக்கு என்பது ஒரு பெரிய வித்தியாசம். இது அது இல்லைங்க. இன்னொன்னு சட்டமன்றத்துல இப்ப ரீசெண்டா பாக்குறப்ப ஓபிஎஸ் அவர்களோட ரொம்ப நெருக்கமா எம்எல்ஏக்கள், அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் போய் பேசுறத பார்க்க முடியுது. ஏன்னா மீண்டும் ஒன்றிணைவுக்கு தயாராகுது அதிமுக. பேசுறதுன்றது ஓபிஎஸ் அவர்கள் யாராக கூட இருக்கட்டும். அவையில் இருக்கும்போது ஒரு மரியாதமா ஒருத்தரை பார்த்துக்கிறது, அணக்கு வச்சுக்கிறதுன்றது அது யதார்த்தமானது தான். அதை போய் அவ்வளோ பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு தான், பேசுறதா அப்படிதான் பார்க்கணுமா? அப்படி யாரும் நீங்கள் வெளியில் பார்க்குறவங்க நீங்கள் அந்த அப்படி கொண்டுட்டு போகிறீங்க. அப்படி யாரும் நாங்கள் யாரும் போயிட்டு இது பண்ணிக்கிறலாம் இல்லை. ஏதாவது பெரியவர்களை பார்த்து இப்போ நான் போகிறேன்னா ஒரு மரியாதை ஒரு வணக்கம் வைப்பேன். வணக்கம் வச்சு சொன்னால் அது உடனே எல்லாம் ஒன்று சேர்ந்து 2 பேரும் இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்ற மாதிரி அது இல்லை. அது ஒரு மரியாதை நிமித்தமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் சந்திச்சுக்கிறது. இது யதார்த்தம். இது கூட்டணி குறித்து பேசுறப்ப இன்னும் 6 மாசம் பொறுங்க, எல்லாமே சொல்றேன் அப்படின்றாரு. என்ன பிளான் வச்சிருக்கு அதிமுக? இல்லை, அதிமுக மாண்பு எடப்பாடி அவர்கள் வந்து கூட்டணி பற்றி அவர் தான் சொல்லுவார். அவர் என்னன்னு சொல்லிட்டு எங்களிடத்தில் சொல்லுகிற போது சொல்லுவார், கூட்டணி பற்றி கவலைப்பட தேவையில்லை, இன்னும் அது கிட்டத்தட்ட 6 மாதம் கிட்ட நம்ம அதை பற்றி பேசிக்கலாம். நீங்கள் கட்சியை கட்டமைப்பது என்பது பூத்து கமிட்டி போட்டுக்கிறோம். பூத்து கமிட்டி பொறுப்பாளர்களை வந்து ஒவ்வொரு பூத்துலேயும் வந்து அந்த 9 பேர் கொண்ட குழுவை போட்டுக்கிறோம். அந்த குழுவை சரியாக இருக்கிற சரியான ஆட்களை போட வேண்டும். குறிப்பாக அந்த ஒரு 35 வயதுக்குள்ளே 40 வயதுக்குள்ளே இருக்கிற இளைஞர்களை பார்த்து போட வேண்டாங்க. அந்த போட்டு சிறப்பான ஒரு கட்சி கட்டமைப்பு வந்து இன்னும் வலுவாக்கி இருக்கிறார். அந்த தலைவர் காலத்தில் அம்மா காலத்தில் தான் தாண்டி இப்போ எடப்பாடியார் ரொம்ப மைன்யூட்டாக உள்ள அந்த கிரவுண்ட் ஒர்க்கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணியிருக்காரு. அது மிக அழகாக ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து வேலை நடந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு பகுதியும் நடந்துட்டு இருக்குது. அதனால் தேர்தல் பணி என்பது 6 மாதத்துக்கு முன்பாகவே அவங்க எடப்பாடியார் தொடங்கி விட்டார். தேர்தலுக்கு தயாராகிருச்சு அதிமுக. தேர்தலுக்கு தயாராக எந்த நேரத்தில் வந்தாலும் தேர்தல் வந்து மக்கள் தயாராக இருக்கிறார்கள். அதிமுக எப்பொழுதும் தயாராக இருக்கிறது. மக்கள் எப்போது தேர்தல் வரும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆமாம். இருந்தாலும் வைத்திலிங்கம் அவரோடையும் அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாம் சிரித்து பேசுகிறத பார்க்குறப்ப ஏதோ ஒரு பின்னாடி நடக்குதா அப்படின்ற மாதிரி தெரியுது இல்லையா? இல்லை, அதுதான் ஒரு ஸ்பெஷல். என்னன்னு சொன்னால் மாண்பு எடப்பாடியார்கள் வந்து எங்களை எங்கேயுமே வந்து கட்டி போட்டு வைக்கல. நீங்கள் இப்படி தான் இருக்க வேண்டும், நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு போகணும், இந்த நிகழ்ச்சிக்கு போகக்கூடாது சொல்லிட்டு உங்கள் அறிவு கொண்டு நீங்கள் யோசிக்கன்னு சொல்லி தான் எடப்பாடியார் எங்கள் இடத்துல சொல்லியிருக்கிறார். அதனால் வந்து யார்கிட்ட பேசணும் இது எல்லாத்தையும் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி அவர்கிட்ட போய் இது யாரும் இது எங்கேயுமே தடையெல்லாம் போடல. கட்சியில் இருக்கிறவங்களுக்கு கட்சிக்கு துரோகமாக சில வேலைப்பாடுகள் செய்கிறாங்க. கட்சி அலுவலகத்தை உடைத்தார்கள். கட்சிக்கு எதிர்ப்பாக இப்போ கடந்த இந்த நீங்கள் சொல்கிறீங்களே எத்தனை ஆண்டு காலம், இப்போ இந்த தொடர்ச்சியாக இந்த 5 ஆண்டு காலம் தோல்வியை சந்தித்து கொண்டு சொல்ல அந்த தோல்விக்கு அவர்களும் ஒரு பங்கெடுத்துக்கள். இப்போ அவர் ஓபிஎஸ் நிற்கிறாரு, தேர்தல் நிற்கிறாரு. அவர் சின்ன யாரை எதிர்த்து நிற்கிறாரு? அதிமுக கேண்டிடேட் எடுத்து நின்னாரு. ஆமாம், திமுக எதிர்த்தாலும் அதிமுக எதிர்த்து நிற்கிற மாதிரி தானே அது கணக்கு. அது எந்த அடிப்படையில் நம்ம அதை நாங்கள் இது பண்ணிக்க முடியும், அப்செட் பண்ணிக்க முடியும்? மரியாதை மொத்தம் வணக்கம் வைக்கிறோன்றது வேறு. ஆனால் என்னை எதிர்த்து தேர்தலில் நிற்கிறவர் போய் நாங்கள் போய் சேர்த்துக்கிட்ட சரி என்ன எந்த அடிப்படையில் அவர் ஒரு பயணம் என்று அவர் மேற்கொண்டு போகிறார். அவர் அவ்வளோதான். ஆனால் அதிமுக தொண்டர்கள் எடப்பாடியார் ரெட்டலை எங்கே இருக்கிறதோ அங்கே பயணிக்க வேண்டும் என்று தொண்டர்கள் முடிவெடுத்து அதிமுக தொண்டர்கள் தெளிவாக ரெட்டலை சார்ந்து எடப்பாடியார் சார்ந்து பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அதில் அவர்கள் வந்து முரண்பட்டு வெளியில் இருக்கிறாங்க. அவர்களோடு பேசுறது இந்த மாதிரியான நிகழ்வுகளை பேசுறது என்பது வேறு. ஆனால் கட்சி ரீதியாக எடப்பாடியார் அவர்கள் இந்த தேர்தல் வரை இந்த யாரையுமே சேர்ப்பதாக அப்படிலாம் எந்த இதுவும் எங்கள்கிட்ட சொல்லலை. அப்படிலாம் எதுவும் கிடையாது. நாங்கள் அதை பெருசாகவே எடுத்துக்கல. அதை பாஜகவோட நெருங்குறீங்களா அதிமுக? இல்லை, பாஜகவை நெருக்கிறதுக்கான எந்த சூழலும் இல்லை, கட்டமைப்பு இல்லை. நான் ஒரே ஒரு செய்தி மட்டும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் பிரதீப் அவர்கள் வந்து என்னன்னு சொன்னால், பிஜேபி இந்த மண்ணில் காலூன்ற கூடாது என்று எப்படி நினைக்கிறோமோ அதே போன்று திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணை ஆளக்கூடாது என்பதில் இங்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இந்த மண்ணில் நடந்து கொண்டிருக்கிற நாளுக்கு நாள் சாதிய வன்கொடுமை பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொன்னால் ஒட்டுமொத்த பேரும் ஓரணியில் இணைந்து
திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு மன்னராட்சி என்கிற ஒரு குடும்ப ஆட்சி ஒழிய வேண்டும் சொன்னார், ஒரு ஜனநாயகம் மலர வேண்டும் சொன்னால், ஒரு சமூக நீதி ஆட்சி வரும்னு சொன்னால், உள்ளபடியே மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்க வேண்டும். அதற்கு அத்தனை பேருமே ஓரணியில் இணைந்து நின்று எடப்பாடி அண்ணனை முதலமைச்சராக்குவதற்கு யாரெல்லாம் ஒன்று சேர்ந்து வருகிறார்களோ அவர்களோடு கூட்டணி வச்சாங்க. பாஜக வரலாமா? பாஜக வருமா என்பது அது எங்கள் அண்ணன் எடப்பாடி அவர்களை முடிவு செய்வார். தெளிவாக இருக்கிறார். பாஜக வருவதற்கான எந்த சூழலும் இப்போது இல்லை என்று தான் நான் கருதுகிறேன். எடப்பாடி அண்ணன் அவர்கள் வந்து தமிழகத்தை காப்பதற்காக, தமிழக மக்களை காப்பதற்காக, சட்டம் ஒழுங்கை காப்பதற்காக, சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்துவதற்காக இங்கே அதற்கான முயற்சியை தான் மேற்கொண்டிருக்கிறார். அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் முழுவதுமாக ஒரு குடும்ப அரசியலை கையில் எடுத்துக்கொண்டு இந்த இந்த தமிழகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றுவதற்கு என்ன மாண்புமிகு புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் என்ன சிந்தனை கொண்டார்களோ, புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன சிந்தனை கொண்டார்களோ, அதன் சிந்தனை எண்ணோட்டத்தில் இன்றைய காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிற, நாளுக்கு நாள் நடந்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனைகளை வந்து சரி செய்வதற்காக எடப்பாடி அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்க வேண்டும் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். திமுக தான் எதிரி, மற்ற எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒரே எதிரி திமுக தான். நேரடியாக களத்தில் நின்று ஆட்சி ஒன்று டிஎம்கே ஏடிஎம்கே மக்களுக்கான கட்சி எந்த கட்சி? மக்களுக்கான பயன்பெறுகிற கட்சி மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் 7% இடஒதுக்கீடு கொண்டுட்டு வந்தார். 7% இடஒதுக்கீடு என்பது சாதாரணமாக சொல்லி கடந்து போகிற ஒரு வார்த்தை அல்ல. இன்று வந்து 3000 மாணவர்களுக்கு மேல் படித்து கொண்டிருக்கிறார், மருத்துவம் படித்து கொண்டு சொன்னால் ஒவ்வொரு மாணவிக்கும் பின்னால் ஒரு வரலாறு இருக்கிறது. எங்கள் ஊரிலே கூட நான் குதிரைச்சந்தில் என்ற பகுதியில் சொல்கிறேன், கூடை பின்னுகிற சாதாரண ஏழை குடும்பத்தின் பெண் மருத்துவராகி கொண்டிருக்கிறார். அப்படி ஒவ்வொரு குழந்தைகள் பின்னால் ஒரு வரலாறு இருக்குது. இங்கு சாதாரணமாக நோயாளியாக மருத்துவமனையின் வாசலில் நின்று கொண்டிருந்த ஒரு நோயாளியின் பிள்ளை இன்று மருத்துவராக அவர் அந்த கழுத்தில் ஸ்டெத்தஸ்கோப் மாற்றி நிற்கிறார். இது வந்து எடப்பாடி ஒரு கல்வி புரட்சி செய்தது. இது சாதாரணமாக கடந்து யாரும் போயிட முடியும். 7% இடஒதுக்கீட்டில் சாதாரணமாக கடலை மிட்டாய் விற்கிற பிள்ளையும், கொய்யாக்காய் விற்கிற பிள்ளையும், அவங்க பிள்ளைகள் வந்து எல்லார் வீட்லையும் வேலை செய்கிற வேலைக்காரனுடைய பிள்ளை இன்று மருத்துவம் படித்து கொண்டிருக்கான்னு சொன்னால் அது மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் போட்ட தொலைநோக்கு பார்வை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டம் எப்படி கொண்டுட்டு வந்தாரோ, புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எப்படி மடிக்கணின்னு கொண்டுட்டு வந்தாங்க, மகளிர்களுக்கான அந்த காவல் நிலையம் கொண்டுட்டு வந்தாங்களோ, அதே போல் எடப்பாடி அண்ணன் வந்து தொலைநோக்கு பார்வையாக 7% இடஒதுக்கீட்டின் காரணமாக கல்வி கட்டமைப்பை மிக வலுவாக கொண்டுட்டு வந்து சேர்த்ததில் மிகப்பெரிய பங்கு எடப்பாடி அவர்கள் உண்டு. சாதாரண ஏழை எளிய குடும்பத்து பெண்கள், மாணவிகள், மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவம் படிக்கிறான்னு சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள். அதை எப்பொழுதுமே தமிழகம் மறக்கும். விஜய் எப்படி பார்க்குறீங்க? தமிழக வெற்றி கழக தலைவர் 2026 களத்தில் இறங்கியிருக்காரு. 2026 களத்தில் இறங்கியிருக்காரு. இன்னும் அவருக்கான கட்டமைப்பு என்ன அப்படின்னு தெரியல. தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற அதிமுக கட்டமைப்போடு இருக்கிற கட்சிகள் இன்னும் கட்டமைப்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னால் ஒரு மாஸ் லீடர், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. இளைஞர்களை வசிக்கிற ஒரு ஆற்றலோடு வராரு. இளைஞர்கள் வந்து இன்றைய காலகட்டம் வந்து இளைஞர்கள் வந்து அப்படியாகவே வாக்களிப்பார்களா என்றால், ரசிகர்கள் வேற, வாக்காளர்கள் வேறன்றீங்க. ரசிகர்கள் என்பது வேறு. நானும் விஜய் படத்தை பார்ப்பேன், அஜித் படத்தை பார்ப்பேன். அது என்ன, அதுக்காக கொள்கைகள் வந்து ரசிகருக்கு பின்னால் இருந்து இயக்குவது அந்த டைரக்டர், அந்த ஒளிப்பதிவாளர் டைரக்டர், அவர் வாசிக்கிறதை இவர் வாசிக்க வைக்கிறாங்க, அவ்வளோதான். அதில் ஒன்றும் அரசியல் வேற. அரசியல் என்பது வேறு. அரசியல் வந்து மக்கள் வந்து தெளிவாக ஒரு நடிகனை எப்படி பார்க்க வேண்டும், நடிகனை எடுத்துக்கொண்டு அரசியல் எப்படி பார்க்க வேண்டும் தெளிவாக இருக்கிறாங்க. புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அந்த காலகட்டம் என்பது வேறு. அவர்கள் வந்து மண்ணுக்காக மக்களுக்காக நடித்தார்கள். அவர்கள் வந்து வாழ்க்கையில் நடிக்கவில்லை, மக்களுக்காகவே நடித்து மறைந்தார்கள். விஜய் நடித்தாருன்றீங்களா? விஜய் வந்து நடித்தாருன்னு சொன்னால் ஒரு மாஸ் என்பது வேறு. விஜய் நடித்தார், ரைட்டு, மகிழ்ச்சியன் நடித்தார். எல்லாருக்கு பின்னால் வந்து கருத்தை வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து நீங்கள் சாதாரணமாக எந்த படத்துலையுமே வந்து ஒரு தீய ஒரு புகைப்பிடிப்பது மாதிரியோ, மது அருந்துவது மாதிரியோ, இப்படி எந்த மாதிரியான காட்சிகளையும் வைக்க மாட்டார். என்னை ரசிகனாக தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்கிறார். அவர் ஏற்றுக்கொள்ளும்போது என்னை வந்து நான் என்ன சட்டை போடுறேனோ அதை போடுறான், நான் என்ன தாடி வச்சா தாடி வைக்கிறான், முடி வெட்டினா முடி வெட்டுறான், என்ன மாதிரியான என்னுடைய உடை பாவனைகளை பார்த்து அவன் அதே போல் வாழ்கிறான். நான் எந்த தீங்கான செயல் செய்தாலும் அவன் அதே போல் அந்த சூழலுக்கு உள்ளாக்குவான்.
நான் அவனுக்காக மக்களுக்காக நான் அந்த மாதிரி காட்சிகளை வைத்துக் கொள்ள மாட்டேன்னு சொன்னார். இப்படி நடித்து காட்டினார். இது மக்களுக்காக எடுத்துக்கொண்ட படங்களாக இருக்கட்டும், பாடிய பாடல்களாக இருக்கட்டும், மனிதர்களுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு போதனைகள் மாதிரி தான் இருந்துச்சு அது. ஆனால் மக்கள் கொண்டாடினார்கள். அதனால தான் முதலமைச்சராக கொண்டுட்டு வந்து மக்களே உருவெடுத்து அவர் உருவானார். ஜெயலலிதா அவர்களோட விஜய் ஒப்பிடவே முடியாதுன்றீங்க. இப்போ எந்த நடிகரையும் ஒப்பிட முடியாது. நீங்கள் விஜய் என்பது அது அப்புறம் நீங்கள் எந்த நடிகருமே விஜய் ஒப்பிடவே முடியாது. நீங்கள் புரட்சித்தலைவர் அம்மா அவர்களாக இருக்கட்டும், இப்போ புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், நீங்கள் எதிரியாக இருந்தால் கூட கீழே சண்டை போடும்போது கத்தி கீழே இருந்துட்டால் கூட வெறுமனே வந்து எதிர்த்தணியில் இருக்கிறவங்க ஆயுதம் இல்லாமல் சண்டை போட மாட்டார். எடுத்துக்கிட்டு கத்தி திருவா சண்டைக்கு தான் கூப்பிடுவார். அப்படியான ஒரு பயிற்சி அது. எல்லோருமே சம இடத்தில் வந்து போட்டி போடும் பார்க்கணும். எதிரியாக இருந்தால் கூட அவர்களுக்கும் அந்த முக்கியத்துவத்தை கொடுத்து அவர்களை மோத வைக்க வேண்டும். பெரிய பிளேயரா நீங்க பார்க்கல. விஜய் கட்டமைப்பு வேணும்ல, கிரவுண்டு ஒர்க்கு கட்டமைப்பு எல்லாமே மாஸ் லீடர் வருவாங்க, எல்லாருமே வருவாங்க தான். அது ஒன்று என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து எல்லாருமே அரசியல் தான். ஃபஸ்ட்டு வாக்களிக்க வர வேண்டும். நீங்கள் வாக்களிக்க வரணும். இதில் ரசிகர்கள் அத்தனை பேருமே வந்து ஏற்றுக்கொள்கிறார்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. இன்னும் எதுவுமே வந்து இன்னும் ப்ரூவ் பண்ணல. மக்கள் இன்னும் கீழே இறங்கி கிரவுண்டில் வருங்க. நாங்கள்லாம் காலையில் ஏஞ்சி போனோம்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் எத்தனை சாவு இருக்குது, எத்தனை கல்யாணம் இருக்குது, எத்தனை காது குத்து இருக்குது, நல்லது கெட்டது வாழ்வா சாவா அத்தனைக்குமே வந்து மடிஞ்சு போவோம் நாங்கள். அப்படியான போய் தான் ஆகணும். ஒன்றும் இல்லை. ஒரு நாளைக்கு வந்து ஒரு திருமண நிகழ்ச்சின்னு சொன்னால் 20 கல்யாணம் 25 கல்யாணம் இருக்கும். ஒரே நாளையில் இருக்கும், ஒரே நேரத்தில் இருக்கும். அத்தனை கல்யாணத்துலையும் காலையில் வண்டி எடுத்து சொன்னால் கிட்டத்தட்ட வந்து ஒரு 500-1000 கிலோமீட்டர் நான் என் பரப்பளவு நான் சுற்றி வந்தாகும். அதுக்குள்ளே போதும் நான் என்ன அப்படியான ஒரு அவ்வளோ பணிகள் செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு கட்சி பணி என்பது மக்கள் பணி என்றது மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த நேரத்தில் போய் நிற்கணும். எந்த ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குது சொன்னால் உடனே ஸ்பாட்டுக்கு போய் நின்று அவர்கள் அங்கே இருக்கிற சிக்கல்களை சரி செய்கிற ஆற்றல் இருக்கணும் உங்களுக்கு. அது இல்லாத நீங்கள் கட்டமைப்பு அப்படி இல்லாமல் நீங்கள் திடுதிப்புன்னு வந்து அப்படியே ஓட்டு போட்டு அப்படியே வந்து நான் முதலமைச்சர் நாளைக்கு ஆயிரம் அப்படின்றதுலாம் அது புரியல. அது ஓகே, என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. தேங்க்யூ. மகிழ்ச்சி. நல்லது. நன்றி.